ஓம் சாந்தி. 29/6/1971 அப்பா தன்னை பிஸியாக வைத்திருப்பதன் மூலம் நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் ஆகி விடுவாங்க. அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் ஆவதற்கான சுலபமான வழி என்ன? தன்னை பிஸியாக வைத்திருப்பதன் மூலம்தான் நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் ஆகி விடுவார்கள். யாருக்கு தன்னைத்தான் பிஸியாக வைத்திருக்க வருவதில்லையோ அவர்கள் பிஸ்னஸ்மேனாக இருப்பதற்கு தகுதி உள்ளவர் என்று சொல்ல மாட்டார்கள். இதுதான் பிஸ்னஸ்மேன் ஆவதற்கான, அதாவது இங்கே பிஸ்னஸ்மேன் ஆவது என்றால் தன்னுடைய வருமானம் மற்றும் மற்றவர்களின் வருமானத்தையும் ஈட்டுவதாகும். இதற்காக தன்னை ஒரு வினாடி கூட ஃப்ரீயாக வைத்திருக்கக்கூடாது. எந்த நம்பர் பிஸ்னஸ்மேன் நீங்கள் எவ்வளவு இங்கே தாவி முன்னேறி செல்வீர்களோ அவ்வளவு தனது வருங்கால சிம்மாசனத்தை நோக்கியும் தாவி முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்பு நன்றாக உள்ளது. யாரெல்லாம் செய்ய விரும்புகின்றனரோ அவர்கள் செய்ய முடியும். அனைவருக்கும் சுதந்திரம் உள்ளது. யார் எவ்வளவு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கின்றாரோ அவ்வளவு தங்கள் சிம்மாசனத்தின் இலக்கை பக்கா ஆக்குகின்றனர் என புரிந்து கொள்ளுங்கள். பிஸ்னஸ்மேன் என்பதின் அர்த்தமே ஒரு சங்கல்பம் கூட வீணாகக்கூடாது. ஒவ்வொரு சங்கல்பத்திலும் வருமானம் இருக்க வேண்டும். எப்படி அந்த பிஸ்னஸ்மேன் ஒவ்வொரு பைசாவிலும் வருமானத்தை ஈட்டி எத்தனை மடங்காக ஆக்கிவிடுகின்றனர், இதிலும் ஒவ்வொரு வினாடி அல்லது சங்கல்பத்திலும் வருமானம் சம்பாதித்து காட்ட வேண்டும். அவர்கள்தான் நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் எனப்படுவார்கள். புத்திக்கு வேறு வேலைதான் என்ன? புத்தி இதிலேயே பிஸியாக இருக்க வேண்டும். மற்ற எல்லா தரப்பிலும் முடிந்து விட்டது இல்லையா? அல்லது கொஞ்சம் மிச்சம் உள்ளதா புத்தி செல்வதற்கு? எல்லா தரப்புமே முடிந்து போனது இல்லையா? புத்தி செல்வதற்கான பக்கம் அல்லது வழி இருப்பிடம் அதுதான். புத்தி பழைய சமஸ்காரங்களின் பக்கம் செல்லும் அல்லது தன்னுடைய சரீரத்தின் கணக்கு வழக்கு பக்கமும் செல்லும் அல்லது மனதின் வீண் சங்கல்பம் பக்கம் கவர்ந்து இழுக்கும். இதுவோ அனைத்தும் முடிந்துவிட்டது இல்லையா? சரீரத்தில் நோய் இருக்கலாம், அதனை பற்றிய ஞானம் உள்ளது. அது என்ன வேதனை, அதற்கான நிவாரணம் இது என்று. ஏனென்றால் இது லட்சியம். எவ்வளவு சரீரத்தை சரியாக வைத்திருப்போமோ அவ்வளவு சேவை செய்வோம். மற்றபடி தனது என்ற சுயநலம் எதுவும் இல்லை. சேவையின் நிமித்தம் செய்கிறீர்கள் என்றால் இந்த சாட்சி நிலை ஆகிறது இல்லையா? இப்போது ஒரு மார்க்கம் மட்டுமே மிச்சம் உள்ளது. மற்றபடி அநேக மார்க்கங்கள் இருந்ததால் புத்தி அலைந்து கொண்டு இருந்தது. அந்த மார்க்கங்கள் அனைத்தும் மூடப்பட்டு விட்டன இல்லையா? ஆல்மைட்டி அரசாங்கத்தின் சீல் இடப்பட்டு விட்டதாக ஆகிவிட்டது. சீல் இடப்பட்டது. முத்திரை பூர்த்தியாகாத வரை ஒருபோதும் திறக்கப்படுவதில்லை. இதுபோல தன்னை சோதித்து பார்க்க வேண்டும். எப்படி யாருடைய அதிர்ஷ்டத்திலாவது இருக்கிறது என்றால் சூழ்நிலையும் அதுபோல ஆகிவிடுகிறது. லிஃப்ட் ரூபமாக ஆகிவிடுகிறது. இங்கேயும் யாருக்காவது கல்பத்திற்கு முந்தைய அதிர்ஷ்டம் அல்லது டிராமாவின் விதிப்படி இருக்கலாம். தன்னுடைய புருஷார்த்தமும் இருக்கலாம். ஆனால் அத்தோடு கூடவே இந்த லிஃப்ட் கூட தெய்வீக பரிவாரத்தின் மூலமாக கிடைக்கிறது மற்றும் பார்த்தாத மூலமாகவும் கிஃப்ட் கிடைக்கிறது. ஆக இதையும் செக் பண்ண வேண்டும். இப்போது பாப்தாதா மூலம் அல்லது தெய்வீக பரிவாரத்தின் மூலம் என்ன விதமான கிஃப்ட் கிடைத்துள்ளது. பெரிய பெரிய மனிதர்களுக்கு கிஃப்ட் கிடைக்கிறது என்றால் ஷோகேஸில் அதை பத்திரப்படுத்துகின்றனர். அதன் மூலம் தங்களின் தேசத்தின் பெயரை விளங்க செய்கின்றனர். இங்கே அவ்வப்போது என்னென்ன கிஃப்ட் கிடைத்துள்ளதோ அதன் மூலம் பாப்தாதா மற்றும் குலத்தின் பெயரை விளங்க செய்ய வேண்டும். தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.